ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குழம்பு சூப்பராக சிம்பிளாக சட்டுன்னு எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம். முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். தேங்காய், சீரகம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் புளிக்கரைசல், புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 முட்டை, 2 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். சரி வாங்க நம்ம எடுத்து வச்ச தேங்காய் ஜீரகத்தை நம்ம இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே, நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம அதிலே பார்த்திங்கன்னா 2 தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவே நம்ம கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சாச்சு. நம்ம இது கூட பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து மல்லித்தூள் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போடுறேன். சிலர் வந்து மட்டும் வத்த குழம்பு பொடி போடுவாங்க. நான் இதை வந்து ஆட் பண்ணல. ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம இதையும் நம்ம நல்லா அரைச்சி நல்லா இந்த மாதிரி மசாலா மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் பார்த்திங்கன்னா பாத்திரம் வச்சு அதில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம வந்துட்டு வெந்தயத்தை போட்டுடலாம். வெந்தயம் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். தாளித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து மட்டும் நம்ம தாளிப்பு கூடயே கொட்டிடலாம். கொட்டி இப்படி நல்லா இந்த மாதிரி கிளறணும். அந்த ஆயிலும் அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஏன்னா நம்ம வந்து மட்டும் மிளகாத்தூள், தக்காளி எல்லாமே போட்டிருக்கோம். அதோட பச்சை வாசனை எல்லாமே நமக்கு வந்துட்டு இது கூடயே போகணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சிடணும். ஓகே, இப்போ லைட்டாக பச்சை வாசம் வந்துட்டு போயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மட்டும் எடுத்து வச்சுருந்த புளிக்கரைசலை வந்துட்டு நல்லா ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து மட்டும் நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. வாங்க இப்போ வந்துட்டு நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து மட்டும் கொதி வரணும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கொதி வந்துடணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து கரண்டியில் முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி மெதுவாக ஒவ்வொரு பக்கமும் ஊற்றணும். பார்த்திங்களா? இப்போ நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நான் ஊற்றுறேன். அதே போலையும் நம்ம வந்துட்டு ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து முட்டை வந்து உடஞ்சி வரக்கூடாது. ஓகே, இப்போ அவ்வளோதான். நம்ம சிம்மிலே வச்சு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அப்படியே மெதுவாக அது வேகணும். முட்டை வெந்தாச்சு. நம்ம இந்த டைமில் வந்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.